நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல அமேசான், ஸ்பாட்டிஃபை, ஹுவாவே இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது அமேசான் இந்தியா தரப்புல ஒரு புதிய அறிவிப்பு. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐபோன் யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதில் நீங்கள் அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த பழைய அப்ளிகேஷன் இனி செயல்படாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பதிலாக புது அப்ளிகேஷன் அமேசான் இந்தியா தரப்புல லான்ச் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த அப்ளிகேஷன் உங்க ஐபோன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க அந்த புது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண தவறிட்டீங்கன்னா பழைய அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்துற நபராக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி உங்களுக்கு Amazon.inல போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வரும். இதுதான் சிம்பிள், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் புது அப்ளிகேஷனே உங்கள் ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புல ஹுவாவே நோவா எஸ்சி அப்படிங்கிற ஒரு மொபைல் மலேசியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதே பேரில் இல்லைங்க, ஹுவாவே நோவா 7i அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் ஜூலை மாதம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மொபைலில் 4 கேமரா வரப்போகுது, பிரைமரி கேமராவா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, பேட்டரி பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 40 வாட்ஸ் சூப்பர் சார்ஜர் டெக்னாலஜி அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் கொண்ட இந்த ஹுவாவேயோட நோவா 7i ஜூலை மாதம் லேண்டிங் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் லான்ச் பண்ணாங்க. அப்போ அந்த கரன்சியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 20,000 ரூபாய் அப்படின்னாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஹுவாவேயோட நோவா 7i லான்ச் பண்ணும்போது என்ன விலை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பானில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி டோனட் ரோபோட்டிக்ஸ். இவங்க ஒரு புதிய வகையான மாஸ்க் அறிமுகப்படுத்துறாங்க மார்க்கெட்டில். இதுக்கு பேர் சி மாஸ்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமா, அதே நேரத்தில் காலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக காலும் பண்ணலாமா. ஸோ ஏன்னா இதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போகிறாங்களா டேப்லெட்டுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும். ஸோ இது மார்க்கெட்டுக்கு வரப்போது செப்டம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு இவங்க சேல் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு $40 சேல் பண்ண போகிறதாக இவங்க சொல்லியிருக்காங்க. விரைவில் மார்க்கெட்டுக்கு வருது இந்த சி மாஸ்க். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்வீடிஷ் கம்பெனியான ஸ்பாட்டிஃபை. இவங்க மியூசிக் ஸ்ட்ரீமிங்க்கு பேர் போனவங்க. இவங்க ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. அமேசான் எக்கோ டிவைஸில் மட்டும் இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அலெக்ஸா சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்களையும் நாங்கள் எங்களுடைய சர்வீஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த ஃபயர் டிவி, மொபைல் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ண அப்படின்னு இருக்காங்க. அந்த டிவைஸ்களெல்லாம் அலெக்ஸா இருந்தால் கண்டிப்பாக இனி ஸ்பாட்டிஃபையோட மியூசிக் ஸ்ட்ரீமிங் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளவங்களுக்கும் சரி, அதே நேரத்தில் பைசா பே பண்ணி இந்த ஸ்பாட்டிஃபை மியூசிக்கை கேட்குறாங்க அவங்களுக்கும் சரி, இந்த அலெக்ஸா மூலியமா நீ பாட்டு கேட்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது குவால்காம் தரப்புல குவால்காம் Snapdragon 8CX அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை டிசம்பர் மாதம் 2018 அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதை மறுபடியும் புதுப்பிச்சு மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி லெனோவா, அதுக்கப்புறம் சாம்சங் இந்த மாதிரி டிவைஸ்களை மறுபடியும் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த லெனோவோட ஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸியோட புக் கேஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்டோட அந்த விண்டோஸ் 2-in-1 PC இந்த மாதிரி டிவைஸ்களில் என்ஹான்ஸ்டு, அதாவது இம்ப்ரூவ்டு Snapdragon 8CX அப்படிங்கிற சிப்செட்டை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட வேகம் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் இந்த சிப்செட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது அமேசான் இந்தியா தரப்பில் ஒரு புதிய அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஸ்மார்ட் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லோக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன விலையில் நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் ஸ்டோர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க, QR கோடோட ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. அந்த ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் உட்காந்து தெரிஞ்சுக்க முடியும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகளை ஆல்ரெடி ஒரு 10,000 ஷாப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களாம். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு அந்த ஷாப்பில் போயிட்டு உங்களோட என்ன ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டோட விலை என்ன அப்படிங்கிறது கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது யூடியூப் தரப்புல யூடியூபும் டிக்டாக் மாதிரி நாங்களும் ஷார்ட் வீடியோ ஃபார்மேட்டை அறிமுகப்படுத்த போகிறோம். அதுக்குண்டான டெஸ்டிங் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நாங்களும் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யூடியூப் தரப்புல எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ யூடியூப் மட்டும் இல்லை, பின்னாடி ஃபேஸ்புக்கும் லைனில் நிற்கிறாங்க. நாங்களும் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிக்டாக் ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ ஃபார்மேட்டை ஃபேஸ்புக்கும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அநேகமாக யூடியூபும் ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி
வரக்கூடிய நாட்களில் ஃபைனலி PUBG மொபைல் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக ஒரு புதிய அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னா லிவிக் மேப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து இந்த PUBG மொபைலில் வந்து ஆட் பண்ணிக்காங்களாம். ஸோ இது வந்து 2x2 கிலோமீட்டரில் இருக்கும், அதாவது 2 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 40 பிளேயரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு 15 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன 15 நிமிஷம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ PUBG மொபைல் விளையாடக்கூடியவங்களுக்கு இது முழுமையான டீடைல்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு அதில் லிவிக் மேப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க. போய் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய PUBG மொபைலில். என்ன இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனல் நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.